திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு 78வது நாள். இந்த 78வது நாள் நம்ம எந்த திருப்புகழை பார்க்க போறோம் அப்படின்னா 78வது எண் கொண்டதான திருச்செந்தூர் திருப்புகழை தான் பார்க்க போறோம். இது நமக்கு எவ்வளவு ஒரு பொருத்தமா அமைஞ்சிருக்கு பாருங்களேன். ஏன்னா எப்பவுமே திருப்புகழை எப்படி நான் எடுப்பேன் அப்படின்னா, திருப்புகழ் அமுதம் புத்தகத்தை அப்படியே பார்த்துட்டு வரும்பொழுது எந்த திருப்புகழ் சின்னதா இருக்கோ, எதை எடுக்கலாம்னு முருகப்பெருமான் அனுகிரகத்துல என் மனசு சொல்றதோ அந்த திருப்புகழை தான் நான் எடுப்பேன். அப்படி இன்னைக்கு 78வது நாளுன்றதையே மறந்து இந்த 78வது திருப்புகழை நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதனால இதை எடுக்கலாம் அப்படின்றதுனால இதை நான் எடுத்துட்டேன். அப்புறம்தான் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கும் 78வது நாள். அது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் மட்டுமே அது ஒரு கோர்வையா அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சதான செவ்வாய்க்கிழமை, அது ஒரு திருச்செந்தூர் திருப்புகழாவே அமையிறது அப்படின்னும் பொழுது இது கண்டிப்பா முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் மட்டுமே. இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். இந்த திருப்புகழை நான் எப்பவும் போல நான் 3 தடவை சொல்லுவேன். திருச்செந்தூர் திருப்புகழ் நம்ம ஏற்கனவே 1-2 பார்த்திருக்கோம். இது இன்னொரு திருப்புகழ். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்றதுனால நீங்க திருப்புகழ் அமுதம் புத்தகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 78வது எண் கொண்ட திருப்புகழை நீங்க எடுத்துக்கலாம். இப்ப படிக்க ஆரம்பிக்க போறேன். முதல் தடவை நான் படிச்சு காட்டுவேன். 2வது தடவை நீங்க என்னோட சேர்ந்து சொல்லி பழகலாம். 3வது தடவை இதோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப படிக்க ஆரம்பிக்க போறேன். பரிமள களப சுகந்த சந்தன தனமானார் படையம படையன அந்திக்கும் கண்கடையாலே வரியளி நிறைமுரல் கொங்கு கங்குற் குழலாலே மறுகிடு மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே அருதிரு மருக கடம்ப தொங்கர் திருமார்பா அலை குமுகு வென வெம்ப கண்டித்து எரிவேலா திரிபுர தகனரும் பந்திக்கும் சத்குருநாதா ஜெய ஜெய ஹர ஹர செந்திற் கந்த பெருமாளே. இப்ப இதை இன்னொரு தடவை படிச்சு காட்டுறேன். பரிமள களப சுகந்த சந்தன தனமானார் படையம படையன அந்திக்கும் கண்கடையாலே வரியளி நிறைமுரல் கொங்குற் கங்குற் குழலாலே மறுகிடு மருளனை இன்புற்று அன்புற்று அருள்வாயே அருதிரு மருக கடம்ப தொங்கற் திருமார்பா அலை குமுகுமுவென வெம்ப கண்டித்து எரிவேலா திரிபுர தகனரும் வந்திக்கும் சத்குருநாதா ஜெய ஜெய ஹர ஹர செந்திற் கந்த பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்ப இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது பரிமள களப சுகந்த சந்தனம் அப்படின்றது எல்லாமே வாசன திரவியங்கள். அதெல்லாம் வாசனை பொருட்களை பெண்கள் தன்னுடைய மார்பகங்களை பூசிட்டு இருப்பாங்களாம். அப்படி அவங்க பூசிண்டு அழகா வரும் பொழுது சந்த தனமானார் படையம படையன, அதாவது அவங்க வர்றது பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்குமாம். அந்த பெண்கள் கூட்டமா வந்தாங்கன்னா அந்த படை பார்த்தோம்னா யமபடையன, யமன் ஒரு படையில ஏறி வந்தா, யமன் தர்மராஜன் ஏறி வந்தா எப்படி ஒரு பிடிக்காம போகவே மாட்டானோ அந்த மாதிரி அந்த அழகான பெண்களை பார்க்கும் பொழுது அவங்க வலையில நம்மளால விழாம இருக்கவே முடியாதாம். அந்திக்கும் கண் கடையாலே, அவங்களுடைய கண் பார்வையாலும் வரியளி நிறைமுரல் அப்படின்னா வரி வரியாய் கொண்டதான இந்த பண்டுகள் அதெல்லாம் கூட்டம் கூட்டமா இருக்காம். எங்கன்னா கங்குற் குழலாலே, அந்த பெண்களோட முடியல. ஏன்னா பெண்கள் அவ்வளோ பூ வச்சுட்டு இருக்காங்க, அந்த பூக்கள்ல அவ்வளோ வண்டுகள் கூட்டமா இருக்கு. மறுகிடு மருளனை, இந்த மாதிரி பெண்கள் அழகா வரும்பொழுது அவங்கள பார்த்து அந்த சிற்றின்பத்திலேயே மயங்கி கிடக்கக்கூடியவனாகிய என்னை இன்புற்று அன்புற்று அருள்வாயே, ஆசையா என்ன அனுகிரகம் பண்ணி என்ன உன்னுடைய அடியவனா ஏத்துக்கோ முருகா அப்படின்னு கேட்கிறார்.
அரு திரு மருகனே. அரி திரு அப்படின்றது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவுடைய மருமக பிள்ளையே. கடம்ப தொங்கத் திருமார்பா. கடம்ப மாலையை, தொங்கல் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம், கடம்ப மாலையை அணிந்திருக்கக்கூடிய மார்பினை உடையவனே. அலை குமு குமுவென வெம்ப அப்படின்னா அந்த கடல். ஏன்னா திருச்செந்தூர் அப்படின்னாலே அது கடல் தானே. அந்த கடல் அப்படியே குமு குமுவென அப்படியே பொங்கி வர்றது. அதுல கோபம் கொண்டு குமு குமுவென வெம்பனா கோபத்தோட முருகப்பெருமான் கண்டித்து எரிவேலா, வேலை எரிந்தவன். அந்த குமுகுமுவென அப்படியே முருகப்பெருமானுடைய கோபம் பொங்கி வந்து அந்த அலைகள் எழும்பொழுது அதில் வேலை எரிந்தவனே. ஏன்னா சூரபத்மனுடைய போர் அங்கதானே நடந்தது. கண்டித்து எரிவேலா திரிபுர தகனரும் அப்படின்னா சிவபெருமான் தான் முப்புறங்களை எரித்தவர். சிவபெருமானுக்கு 8 வீரங்கள் உண்டு. அதுல ஒரு வீரம் திரிபுர சம்ஹாரம். அதனால்தான் திரிபுர தகனரும் வந்திக்கும் சத்குருநாதா. முருகப்பெருமான சிவபெருமானே வணங்குறாராம். ஏன்னா முருகப்பெருமான் குருஸ்தானத்துல உட்கார்ந்து சிவபெருமானுக்கு பிரணவத்துடைய பொருளை உபதேசம் பண்ணார் இல்லையா. அதனால்தான் சத்குருநாதா ஜெய ஜெய ஹர ஹர செந்திற் கந்த பெருமாளே. திருச்செந்தூர் அப்படின்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கந்த பெருமாளே அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த திருப்புகழ். எவ்வளவு சின்ன திருப்புகழ் பாத்தீங்களா. அதனால பொறுமையா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமான் அனுகிரகத்தால் நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.